அடுத்த 5 நிமிஷம் கண்டிப்பாக உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ஸ்கோரை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கெலாம் போயிருந்தேன். பசங்க வந்து எக்ஸாம் எப்படி எழுதிருந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுப்போம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேடாக வெளியே வரத்தை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா 1 மார்க்ஸு டஃப்பாக கேட்டாங்க. நிறைய பேர் 20க்கு சரி எனக்கு 8 தான் கரெக்டாக வருது, 7 தான் கரெக்டாக வருதுன்னு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. இங்கிலீஷ் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டாக நம்ம பார்ப்போம். சூப்பராக இல்லை, ஈஸியாக வந்து 90+ எடுத்துடலாம், நல்லா படிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அது டஃப்பாக வந்த உடனே நிறைய பேர் மனசு விட்டாச்சு. இப்போ நம்ம என்னதான் அடுத்து பண்றது அதை பத்தி தான் இந்த வீடியோ. சரியா? இப்போ எனக்கு உங்க மேல இருக்க ஒரு பெரிய கவலை என்ன அப்படின்னா, இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஓட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், ஆனா எல்லாமே போச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். இப்போ என்ன பண்றது? ஓகே, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஹெவி ஹிட்டர்ஸ். ஓகே, என்னால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். என்ன உங்களால் முடியுமா? இந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது நான் எப்படியாவது கடைசி நேரத்தில் உயிரை கொடுத்து கஷ்டமாக படித்து 550+ எடுத்துருவேன், 560 எடுத்துருவேன், 590, 580, 570 ஏதோ ஒரு டார்கெட் வச்சு தான் ஆரம்பிச்சிருப்போம். நம்ம மேலே நல்ல நம்பிக்கை இருந்திருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் போட்டு கூட எங்கே இது அச்சீவ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோன்னு ஒரு டவுட், செல்ஃப் டவுட் உங்களுக்குள்ளே வரப்போகிற தருணம் தான் இது. ஒரு சில பேருக்கு அது ஆல்ரெடி வந்திருக்கும். அதை உடைக்கலாம். சரியா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பார்த்துக்கலாம். எப்படி? என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக என் லைஃப்பில் எதுவுமே ரொம்ப ஈஸியாக இருந்ததே கிடையாது. நான் 100 ஸ்டெப்பு ஃபார்வர்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சறுக்கி விட்டு 99 ஸ்டெப் கீழே விழுந்துடும். எப்பயுமே எல்லாத்துலேயுமே, ஸ்டடீஸ்லேயுமே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். எல்லாத்துலேயுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். சரியா? 100ல் 99 சறுக்கி கீழே விழுந்துடும். ரொம்ப டிசப்பாயிண்டடாக தான் இருந்தேன். அப்புறம் ஒரு சில கரெக்டான பீப்புள் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் என்ன புரிஞ்சதுன்னா, நான் 99 ஸ்டெப்பு கீழே விழுந்தேன். விச் மீன்ஸ் நான் 100 ஸ்டெப்பு எடுத்து வைக்க ட்ரை பண்ணப்போ தான் ஒரு ஸ்டெப் என்னால் ஃபார்வர்டாக போக முடிஞ்சது. அப்போ தான் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போ 200 ஸ்டெப்பு எடுத்து வச்சேன்னா, இல்லை 200 ஸ்டெப்பு எடுத்து வைக்கிற அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணனா என்னால் 2 ஸ்டெப் ஃபார்வர்டாக வாழ்க்கையில் போக முடியும். அப்போ 1000 ஸ்டெப்பு எடுத்து வச்சா 10 ஸ்டெப் ஃபார்வர்டில் என்னால் போக முடியும். கஷ்டம்தான். யாருமே இங்கே வந்து வாழ்க்கை ஈஸின்னு நம்ம கிட்ட சொல்லலை. அஃப்கோர்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. புரியுதா? ஏன்னா ஈஸியாக இருந்தால் அதை எல்லாருமே செஞ்சிருவாங்களே. ஓகே, 1000 ஸ்டெப்பு எடுத்து வச்சு அதில் 10 தான் நீங்கள் ஃபார்வர்ட் போவீங்களா சார் அப்படின்னா கஷ்டம்தான். உங்களுக்குமே அது கஷ்டம்தான். ஆனால் இதுதான் வழினா அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருமே ரெடியாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் எக்ஸாம் எதிர்பார்த்த மாதிரி போகலையா? பரவாயில்ல, விடு. எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணலாம்? ரீஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ப்ரிப்பரேஷன், நம்ம ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட மைண்ட் செட் எல்லாத்தையுமே ஒரு ரீசெட் தட்டி விடு. ஃபர்ஸ்ட்லேருந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம டேக்லைன் என்றைக்குமே மறந்துடாது. என்னது? நெவர் கிவ் அப். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அதில் நெவர்னு சொல்லும்போது அது ஏதோ நெகட்டிவ் மாதிரி இருக்குது. நல்லா யோசி. வாழ்க்கையில் பிரச்சனை வரத்தான் செய்யும். எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடக்காது. அப்போ கிவ் அப் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. சரிக்கு விழுவோம். விழும்போது எழுந்திருக்கிறாங்க பாரு, அவங்க தான் பெரிய ஆள். நீ விழுந்துட்டனா எழுந்திருக்க ரெடியாரு, தூக்கி விட நாங்கள் ரெடி. நீ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேஷ்டேக் ரீஸ்டார்ட்னு போட்டு என்ன மார்க் இப்போ நீ உன் மைண்டில் எடுக்கணும்னு வெறி கொண்டு இருக்கியோ பப்ளிக் எக்ஸாமில், அந்த மார்க்கை இப்போ கமெண்ட் பண்ணு. ஐ வில் ஸ்கோர் 580, 590, 550, 500 மேலே சார், எதுவாக இருந்தாலும் சரி அதை கமெண்ட் பண்ணு தைரியமாக. நீயே யோசிச்சுக்கோ. ஈஸியாக, ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டு போறியா? இதுக்கே எனக்கு தெரியும் இதை விட நீ பெட்டர் ஃபைட்டர்னு. இதை விட உன்னால் சூப்பராக ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வர முடியும். இப்போ நம்ம லைட்டாக ஒரு ஆசோலேஷன் ஃபேஸில் இருக்கோம், அவ்வளோதான். தட்டி தூக்கிட்டு மேலே வந்துடலாம். சரியா? எப்பயுமே ஹார்ட் ஒர்க் நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, நீ போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் உனக்கு கிடைக்கலன்னு நீ ஃபீல் பண்ணுறனா, நீ போதுமான அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணல. ஸ்லோவாக தான் ஹார்ட் ஒர்க்கில் சக்ஸஸ் வரும். ஆனால் வரப்போகிற சக்ஸஸ் பெர்மனண்ட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? பெர்மனண்ட்டாக. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இதுக்கப்புறம் 16 மணி நேரம் படி. 16 hours கண்ணை மூடி, இல்லை கண்ணை திறந்தே வெறித்தனமாக படி. சரியா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தூங்கிடு. சார் நான் விடிய படிக்கிறேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவேன். வேண்டாம், 6 மணி நேரம் தூங்கிடு. ஏன்னா நேத்தே ரஹ்மான் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன ப்ரோ 16 மணி நேரம் படின்னு சொல்கிறீங்க, நல்லா தூங்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாம், ரெண்டுமே அவசியம். அப்போ தான் ஜெயிக்க முடியும்.
சரியா? உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் வீடியோ ஏற்கனவே நான் ஒன்று சொன்னது தான், ஆனால் இது இப்போ இன்னும் ரொம்ப அவசியம்னு தோணுச்சு. டீட்ஸ் வில் நாட் பி லெஸ் வேலியன்ட் பிகாஸ் தே ஆர் அன்பிரைஸ்ட். நீ உழைக்கிற உழைப்பை, நீ போடுற கஷ்டத்தை இந்த உலகம் இன்னைக்கு அங்கீகரிக்காமல் போயிடலாம், இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாமல் போயிடலாம். ஆனால் ஒரு நாள் கன்சிடர் பண்ணும். ஸ்லோவாக தான் வரும், ஆனால் வரும். வந்துடுச்சுன்னா போவாது, அங்கேயே அந்த பேர் நிலச்சி நிற்கும் கடைசி வரைக்கும். இட் வில் நெவர் பி எரேஸ்ட், இட் கேனாட் பி எரேஸ்ட். புரியுதா? ஸோ நம்ம எல்லாருமே திரும்ப ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஹார்ட் ஒர்க்கை முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மறந்துடாத, #ரீஸ்டார்ட் போட்டு ஐ வில் ஸ்கோர். உன் மார்க் என்ன போடு, நான் அதை பார்க்கணும்.